பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாடுகளை அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையிலே நாம் பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நாம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் நம்மை ஒன்று மேற்கொள்ளவே முடியாது. காரணம், அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார். ஆகவே இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 1 யோவான் 3 அதிகாரம் 5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே ஆண்டவராகிய இயேசு வெளிப்பட்டார். பாவம் அறியாத அவர், அவரிலே பாவம் இல்லை. இந்த காலை வேளையிலே நம்மை மீட்கும்படியாய் நம்முடைய பாவங்களை அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக பாவமானார். எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பல சூழ்நிலைகளிலே சில சோதனைகள் நம்மை நெருக்கும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு விட்டார். ஆகவே எனக்கு அவர் நிச்சயமாக உதவி செய்வார். இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை ஆண்டவர் மறுபடியும் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த காலை வேளையில அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அவர் நன்மை செய்யும்படி உலகத்தில் வந்தார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். அவர் நமக்காக அந்த பாடுகளை அன்போடு ஏற்றுக்கொண்டார். நாம் பாடுபடக்கூடாது என்பதற்காக, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். என்ன அடிச்சுவடுகள்? நன்மை செய்து பாடுபடுகிற ஒரு அனுபவம். சில நேரங்களிலே நாம் நன்மைதான் செய்திருப்போம், பாடுபடலாம். ஆனால் அதற்குரிய பலனை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் கவலைப்படாதபடி, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொன்னார். ஆகவே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து விட்டார்.
நாம் பாடுபட வேண்டாம் என்பதற்காக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையிலே அவர் என்னுடைய துக்கத்தை சுமந்து விட்டார். ஆகவே எனக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய சந்தோஷம், எனக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி விடுவார். ஆகவே இந்த காலை வேளையிலே துக்கத்தை, கவலையை, பாரத்தை, பாடுகளை குறித்து நாம் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லி நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை இளைப்பார பண்ணுகிற தேவன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பார பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, பாரப்படாதபடி, இந்த உலகத்தின் பாடுகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த உலகத்தின் பாடுகள் இனி ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே மெய்யாகவே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், நம்முடைய பாடுகளை அவர் தம்முடைய சரீரத்திலே சுமந்து விட்டார். நமக்கு வரவேண்டிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து விட்டார். ஆகவே இனி நாம் துக்கமுகமாய் இருக்க வேண்டாம். நாம் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவர் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள் வழியாக கடந்து வரும் பொழுது அதை நினைத்து துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில இயேசுவினுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு விட்டார், இயேசுவினுடைய துக்கங்களை சுமந்து விட்டார். இனி நான் அதை சுமக்க தேவையில்லை, அவரை நான் மகிமைப்படுத்தி பாடி துதித்து பலனடைந்து முன்னேறி செல்வேன் என்று ஒவ்வொருவரும் தீர்மானத்தோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.